கோவம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும் அப்படின்ற சொல்லுக்கு இலக்கணமா வாழக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு என்ன நிலையில இருந்தா என்ன பலன்கள் குடுப்பார்? அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரருக்கு ராசியிலேயே சனி இருக்காரு அப்படின்னா வந்து ஜென்ம சனி. அதாவது உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய ராசி மேச ராசியா வந்து அந்த மேச ராசியில சனி பகவான் இருக்கும் பட்சத்துல, ஜென்ம சனியோட காலத்துல தான் பிறந்திருக்கீங்க. ஸோ அப்ப கண்டிப்பான முறையில வந்து முதல் விஷயம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பான முறையில ஒரு இடமாற்றத்த குடுப்பார். அல்லது வந்து தந்தைக்கு வந்து தொழில் மாற்றங்கள குடுப்பார். அதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு தொழில் கூட பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது அப்படியே வயசு வருஷா மாறும். அ மாறும். இல்ல ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை குடுக்கும். முதல் விஷயம் அத செய்வார். சனி அத செய்வார். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும்போது, பயணிக்கும் நிலையில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, அ நம்ம பொதுவா வந்து ஜ ஜ கோச்சார கிரகங்கள்ல வந்து 2ஆம் இடத்துல சனி சந்திரனுக்கு 2ல சனி இருந்தாரு அப்படின்னா வந்து பாதச்சனி, விரைச்சனின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நிலையில 2ல சனி சந்திரனுக்கு அப்படி இருக்கிற நிலையில பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, உங்களுடைய வாக்கு பலிதம் வந்து ரொம்ப வலுவா இருக்கும். நீங்க வந்து அ மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, எப்பயுமே நல்லத மட்டுமே பேசணும். ஏன்னா, உங்க வார்த்தைகளுக்கு வந்து வலு அதிகம் இருக்கும். கர்மகாரகன் ஒருத்தரோட விதிய நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட வாக்கு ஸ்தானத்துல அமர்றாரு அப்படின்னும்போது வந்து, உங்களுடைய சொல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துற விதமா இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கும் புண்ணியம் நெறைய கூடும்.